Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம Choco mini cupcakes எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Choco mini cupcakes பண்றது ரொம்ப ஈஸி, டைம் கன்சியூமிங் கிடையாது. சோ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் இங்க பவுடர் சுகர் எடுத்துர்க்கேன் 3/4 கப். எந்த கப்ல நீங்க அளக்குறீங்களோ அந்த கப் கணக்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா? 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து மைதா வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 கப் மைதாக்கு உங்களுக்கு 15 சாக்கோ மினி கப் கேக் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து 3/4 கப் பட்டர் மில்க் 3/4 கப்பு. அதுக்கப்புறமா சாக்கோ பவுடர், இந்த வந்து சாக்கோ பவுடர் இல்லை கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆயில் 1/4 கப்பு. இங்கே வந்து நான் போல் எடுத்திருக்கேன். போலில் இந்த மாதிரி எப்போவுமே சீவ் பண்ணிவிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. எது புழு பூச்சி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. எந்த நல்ல பிராண்ட் வாங்கினாலும் சரி ஒரு தடவை ஜலிச்சிடுறது பெட்டர் எப்போவுமே. ஓகேங்களா? மைதாவில் உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இப்போ நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸை நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா ஜலிச்சுக்கோங்க. எப்போவுமே இது ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜலிச்சிருங்க. ஜலிச்சாதான் உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக அந்த பேட்டரோட டெக்ஸ்சரே மாறும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டியும் முட்டியுமா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கோகோ பவுடரும் ஆட் பண்ணலாம், இல்லை சாக்கோ பவுடர் இருக்கும்ல, இந்த இன்ஸ்டன்ட் சாக்கோ ட்ரிங்க்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த டைரி மில்கில், அதுக்கப்புறமா வீக்ஃபீல்டு, நிறைய பிராண்ட் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணலாம். அது கூட வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் கண்டிப்பாக. நான் இங்கே வந்து கொக்கோ பவுடர் தான் போட்டிருக்கேன். வீக்ஃபீல்டு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜல்லிச்சிட்ட பிறகு பவுடர் சுகர் சொன்னோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் சுகரை வந்து போட்டு அதையும் ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன கிரானுவல்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாவு அவனில் உப்பி அப்படி நிற்கும் இல்லையா, அது வந்து மிஸ் ஆகிடும். ரொம்ப அப்படியே அந்த குட்டி குட்டி ஓட்டையாக நல்லா உப்பி வரும்ல, அந்த மாதிரி நிற்காது. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு அப்புறமா அந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்டர் மில்க் இல்லை அப்படின்னா பாலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வித்தின் அ மினிட் உங்களுக்கு பட்டர் மில்க் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து 3/4 கப் மில்க் நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. சரியா? மொத்தமாக ஒரே டைமில் போர் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம்னா சுற்றி பால் நிற்கும், நடுவில் மாவு இருக்கும், நம்மளுக்கு கிளற அந்த பால் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கும். ஒரு மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சி, பேஸ்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காக டோ பதத்துக்கெல்லாம் இருக்காது. ஓகேவா? கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து மினி கப் கேக்ஸ் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சாக்கோ மினி கப் கேக் பண்ணுறோம். ஓகேவா? நார்மல் கப் கேக் பண்ணல. இது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பேன் தான் ஆக்சுவலாக மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். இங்கே இப்போ பேட்டர் வந்து ரெடி, நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மினி பேன். ஓகேவா? நார்மல் கப் கேக் பேன் கிடையாது, இது வந்து மினி சாக்கோ கப் கேக் பேன். ஓகேவா? இது வந்து இப்படிதான் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்களா, அந்த பேப்பர் இருக்குல்ல, அதுவே உள்ள உட்கார முடியல, அந்த மாதிரி சின்னதா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கொடுத்தீங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு 2 கடி வரும். அந்த மாதிரி குட்டியா அழகா இருக்கும். இந்த வந்து ஹோல் வந்து சின்னதா இருக்கிறதுனால அந்த பேப்பர் வந்து பக்காவா உள்ள உட்காராது. இதுவே நீங்க நார்மல் மோல்டுல உட்கார வச்சீங்கன்னா கரெக்டா உட்காந்துரும். நீங்க குக்கர்ல பண்றதா இருந்தா அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அவனை 15 மினிட்ஸ் வச்சு வெளியே எடுத்துட்டேன். இப்போ இப்படி அமுக்குன உடனே பவுன்ஸ் ஆகி வெளியே வருது பாத்தீங்களா, இப்பதான் பெர்ஃபெக்டா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா குக். ஸோ இப்போ இது அழகாக குக் ஆகி வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போடுறேன். சாக்கோ பட்டர் க்ரீமோட ஃப்ராஸ்டிங் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வர வீடியோக்கெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ வியூவர்ஸ்.